அதோட தூய்மை பணியாளர்களின் சமூக பொருளாதார மேம்பாட்டுக்கான தொழில் முனைவு திட்டத்தின் கீழ் 468 பயனாளிகளுக்கு 89 கோடியே 71 லட்சம் ரூபாய் மானியம் வழங்கப்பட்டிருக்கு. பழங்குடியின மக்களோட வாழ்வாதார திட்டங்களுக்காக ஆண்டுக்கு 250 கோடி ரூபாய் வீதம் 4 ஆண்டுகள்ல 1000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில தொல்குடி என்ற திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருது. இன்னைக்கு சமத்துவ நாளை கொண்டாடுகிற இந்த தருணத்தில் நான் உறுதியோடு சொல்லிக்கொள்ள விரும்புவது, ஆதிதிராவிட மக்களின் மற்றும் பழங்குடியின மக்களின் ஒளிமயமான முன்னேற்றத்திற்கு நம்முடைய திராவிட மாடல் அரசு எப்பொழுதும் துணை நிற்கவும். சாதியின் பேரால தொடக்கூடாது, கண்ணில் படக்கூடாது, தெருவில் நடக்கக்கூடாது, கோயிலுக்கு நுழையக்கூடாது என்பதையெல்லாம் நம்முடைய கொள்கைகளால, போராட்டங்களால, இடைவிடாத பரப்புரைகளால உடைச்சு நொறுக்கிட்டோம். கல்வியும் படிப்பும் வேலையும் பதவியும் உடைக்கப்பட்ட சமூகங்களுடைய கையில் அதிகாரம் செலுத்த வாய்ப்பை கொடுத்திருக்கு. இதுதான் திராவிட இயக்கம் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய மாற்றம். கல்வி, வேலைகள், அரசாங்கம், அதிகாரம், நிர்வாகம், அறிவுன்னு எல்லாமே ஜனநாயகமாக ஆகிடுச்சு. இந்த முன்னோக்கிய பாய்ச்சல் தான் சமூக ஜனநாயகமயமாகும். சாதிதான் தமிழகத்தை பிளவுபடுத்தும் முதலாவது சக்தி. அந்த 1000 ஆண்டு அழுக்க ஒழிக்கத்தான் நாம் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். நாம் அனைவரும் தமிழர்கள் உணர வைப்பதற்காகத்தான் இன்றைக்கு பாடுபடுகிறோம். அதுதான் நம்முடைய நோக்கம். ஒடுக்கப்பட்டவரின் கல்வி, சமூக பொருளாதார உயர்வுக்கான அனைத்து உரிமைகளையும் நம்முடைய திராவிட மாடல் அரசு இன்றைக்கு வழங்கி வருகிறது. இதுக்கு முன்னாடி இருந்த எந்த ஆட்சியிலும் இல்லாத சாதனைகளை இந்த திராவிட மாடல் ஆட்சியில நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் பெருமையோடு சொல்லணும்னா, ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின மக்கள் முன்னேற்றத்திற்கு திட்டங்களை வழங்குறதுல, நிதியை வழங்குறதுல, தொழில் முனைவர்களாக உயர்த்துறதுல, மாணவர்களை உயர்கல்விக்காக வெளிநாட்டுக்கு அனுப்புறதுல, வன்கொடுமைகளை குறைச்சதுல, சமூக சமத்துவத்தை நிலைநாட்டுவதில் நம்ம திராவிட மாடல் ஆட்சி காலம் தான் பொற்காலம் என்பதை நாளை நெஞ்சை நிமிர்த்தி நான் சொல்ல முடியும். ஆதிதிராவிடருக்கு நலத்திட்ட உதவி செய்யறதோடு நம்முடைய அரசினுடைய கடமை பிடிச்சிட்டு தான் நான் கருதல. சுயமரியாதை சமத்துவத்தை உருவாக்குவதற்கு இன்னும் நெடுந்தூரம் நாம் பயணிக்கணும். இதைத்தான் நான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நம்முடைய பாதையும் பயணமும் மிக நீண்டது. என்னை பொறுத்த வரைக்கும் மகாத்மா ஜோதிபா புலே, புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் போன்ற தலைவர்கள் உருவாக்க பாடுபட்டிருக்கக்கூடிய அந்த சாதிய ஏற்றத்தாழ்வுகள் இல்லாத சமத்துவ சமுதாயத்தை அமைக்கணும். இதுக்கான மாற்றம் தனி மனிதர்கள தொடங்கி சமூகத்தோட ஒட்டுமொத்த எண்ணமா வெளிப்படணும். அப்போதுதான் 1000 ஆண்டுகளாக இந்த மண்ணிலையும் மக்களுடைய மனசிலையும் இருக்கிற ஏற்றத்தாழ்வுகளை நீக்க முடியும். ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கொண்ட வரலாற்றில் கடந்த 100-200 ஆண்டுகளாக நாம் அடைந்திருக்கக்கூடிய வளர்ச்சியும் வெற்றியும் சமூக மாற்றமும் கொஞ்சம்தான். நமக்குள்ள ஏற்பட்டிருக்கக்கூடிய முற்போக்கு சமத்துவ எண்ணங்களும் சிந்தனைகளும் எல்லாருக்கிட்டையும் ஏற்படணும். அதுக்காக நாம் ஓயாம ஒழிக்கணும். வெறுப்பு அரசியலை விட அன்பை விதைக்கக்கூடிய அரசியல் தான் வலுவானது, ஆற்றல் வாய்ந்தது என்று நான் உளமாற நம்புகிறேன். தமிழர் என்ற ஒன்றுதான் நம்மை ஒன்றிணைக்கும். நம்முடைய பாதைகள் இடையில ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் ஏற்படுத்தப்படும். அதையெல்லாம் உணர்ந்துதான் நம்முடைய உழைப்பை கொடுக்கணும். அதைத்தான் தந்தை பெரியார், புரட்சியாளர் அம்பேத்கர் முதலானவர் செஞ்சிருக்காங்க. எதிரிகளையும் எதிரிகளுடைய பரப்புரைகளையும் அடையாளம் கண்டு கொண்டாலே அந்த தடைகளை உடைக்கிறது எளிதாகிவிடும். இந்த சமூகத்துல அங்கங்க நடக்கிற ஒரு சில பிற்போக்குத்தனமான செயல்களை காட்டி இதுதான் பெரியார் மண்ணா, இதுதான் அம்பேத்கர் மண்ணான்னு நீலிக்கண் வெடிக்கிறவங்களுடைய எண்ணம் என்ன தெரியுமா? இந்த மண்ணில இந்த கொடுமைகள் இன்னும் தொடருதே என்ற கவலை கிடையாது. அவங்களுடைய எண்ணம் நீங்க மாற்றத்தை விதைச்சிட்டுதான் பயன்படுத்திட்டுதான் பெருமைப்படக்கூடிய மண்ணில இன்னமும் எங்களுடைய பழமைவாதமும் பிற்போக்குத்தனமும் அடக்குமுறை இருக்குன்னு காமிக்கிறது ஆனதுதான் அந்த பேச்சு. நம்முடைய உழைப்பால சமூகத்தில் எஞ்சி இருக்கக்கூடிய இந்த கொடுமைகளையும் நிச்சயம் களையெடுப்போம். சமூக பணிகளாலும்
சட்டப்படிகளாலும் சமத்துவத்தை நோக்கி நகர்வுகளை நாம் சாத்தியப்படுத்தி ஆகணும். அதுக்கு தந்தை பெரியார், புரட்சியாளர் அம்பேத்கர் உள்ளிட்ட மானுட சமுதாய தலைவர்கள் தந்திருக்கக்கூடிய அறிவுரையில மக்களோடு பயணிப்போம். பொதுவுடைமை, சமத்துவம், சமூக நீதி கொண்ட சமுதாயத்தை உருவாக்க புரட்சியாளர் பிறந்த நாளில், அம்பேத்கருடைய இனிய இந்த பிறந்த நாளில் மதவெறியை மாய்த்து மனிதனையும் காப்போம். ஜெய் பீம். நன்றி, வணக்கம். தாழ்த்தப்பட்ட மக்களின் முன்னேற்றத்திற்கு துணை நிற்போம் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேசியிருக்கிறார். அந்த காட்சிகளை தற்போது பார்த்தோம்.